பெண்கள பொறுத்தவரைக்கும் சமைக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லங்க. ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சுட்டு வந்துருவோம். ஆனா, என்ன சமைக்கலான்னு ஒரு யோசனை பண்ணுவோம் பார்த்தீங்களா? அங்க தான் வரும் டென்ஷன். குழந்தைங்களுக்கு சத்தாவும் குடுக்கணும். அதே சமயம் அவங்க நாக்குக்கு ருசியாவும் குடுக்கணும். என்ன செய்யலான்னு யோசிச்சு நைட்டே மூக்கடலைய ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில எழுந்து அரிசிய ஊற போட்டு உலைய போட்டாச்சு. மூக்கடலையும், கத்திரிக்காயும் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு, அப்படியே நூக்கல பொரியல் செய்துட்டேன். துவரம் பருப்பு போட்டு. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் இந்த மாரி பொரியல் செய்யும்போது. அதுக்கப்புறம் வர்ஷா குட்டிக்கு தோசைய சுட்டு கார சட்னி வச்சு குடுத்து அவங்கள அனுப்பி லஞ்ச கட்டி முடிக்கிறதுக்குள்ளவே 6:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கேயும் போய் பூஜைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா மிளகாய் தூள் பாக்கெட் போட வேலை இருந்துச்சு. அத மிளகாய் தூள் அவங்கள பாக்கெட் போட சொல்லியிருக்கேன். அவங்க பேர் வந்து சித்ரா. அவங்க நம்மளோட நம்மாழ்வார் இயற்கை சந்தையோட புது என்ட்ரி அவங்க. ரொம்பவே சூப்பரா வேலை பார்க்குறாங்க. சுறுசுறுப்பா இருக்காங்க. சொன்னத டக்கு டக்குன்னு புரிஞ்சுகிட்டு பண்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியுமா வாழ்க வளத்துடன். அன்னைக்கு நாள் சிறப்பா போச்சு.